சுத்தி சுத்தி வரேன், ஆனா வேலை முடிஞ்ச வாடு இல்ல. இந்த சியானா இருக்காளே சியானா, அவ வேலையே அவளே பார்க்க மாட்டாளே. எனக்கு வந்து சோறாக்கிட்டா குழம்பு வச்சுட்டா நான் கேக்குறேன். குளிச்சு இழிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி இருக்கத்தானே சொல்றேன். அதையும் நான் தான் பண்ணணுமா? வீட்ல இருக்கிற பெரியவங்க ஒரு காய்கறி நறுக்கி கொடுக்கலாம், வீடு வாசல கூட்டலாம், ஒண்ணும் செய்ய மாட்டாங்களே. ஏன் தலையெழுத்து நான் புலம்ப வேண்டியது கிடக்கு. ஆனா நீங்க நல்ல சொகுசால இருக்கீங்க, எந்த கவலையும் இல்லாம. எப்பயுமே சியானாவ ஸ்கூல்ல உங்க மயந்தையும் கொண்டு போய் விடுவாங்க. இன்னைக்கு சவாரிக்கு லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளனத்திலேயே கிளம்பி போயிட்டாங்க. ஆமா, இந்த பக்கத்துல தான் இருக்கு ஸ்கூலு. நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். வீட்லயே ஏகப்பட்ட வேலை இன்னும் செய்யாம கிடக்கு. நான் வேற ஸ்கூலுக்கு போயிட்டா வேலை நடக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. நானே இந்த குடும்பத்துக்கு உழைச்சு கொட்ட வேண்டியது இருக்கு. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அந்த மப்ளர் மண்டையை மட்டும் கிடைச்சா அம்பிடுத்தேன். இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் எழுதும் அழகிய உறவா? நாணம் விடவில்லை வரவில்லை, ஏனோ மயக்கம் இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேதியில்தான் வார்த்தை வருமா? ராணியக்கா, என் பாட்டுக்கு என்ன குறைச்ச? நல்லா தானே இருக்கு. எல்லாருக்கும் போராமையில பொங்கி வழியிறிய. நான் நல்லா பாடுறேன்ல நம்ம குரூப்ல, அதனால தானே போராமப்படுறீங்க. எங்களுக்கு என்னட்டி போறாம? நல்லா பாடுனா சொல்ல போறோம். பாடலைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அதை விட்டு இப்படி பேசுறவ. அட போராணியக்கா, என் நாத்தனாரு ராதிகா என் வீட்டுக்கு வந்தாலே என்னைய பாட வச்சு அவ கேட்டு ரசிப்பாக்கா. ராதிகா கூட சொன்னா தெரியுமா, அண்ணி நீங்க நல்லா பாடுறீங்க, சூப்பர் சிங்கர்ல போய் கலந்துக்குங்க அண்ணி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்கன்னு சொன்னா. ஏன் மொட்டாச்சி, என் குரலையும் என் பாட்டையும் என்னமா அசிங்கப்படுத்துறீங்க? நீங்க பாடிடுவீங்களா? நீங்க பாட்டு பாடுனா இந்த ஊர்ல உள்ளவங்கலாம் ஊரை விட்டு காலி பண்ணிதே ஓடணும். அடியே சின்ன பொண்ணு, சும்மா இருடி. செத்த நேரம் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு இருந்தா நீங்க வேற சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, வீட்ல இருந்தாதான் பொழுதோட வேலையா கிடக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தா நீங்க எதுக்கு சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? செத்த அமைதியா இருங்க. ராணியக்கா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குனே ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுக்கா. காலையில சாப்பிட வேண்டியது, மரத்தடியில உட்காந்து 4 குறணி பேச வேண்டியது, திரும்பி மத்தியானம் சாப்பிட வேண்டியது, அப்புறமும் பேச வேண்டியது, அப்புறம் கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது, நைட்டு சாப்பிட வேண்டியது, அப்புறம் படுத்து தூங்க வேண்டியது, இப்படியே பொழுது கழிச்சுக்கிட்டு இருக்குக்கா. அட ஆமாண்டி வசந்தி, இந்த 100 நாள் வேலை இருந்தாலும் பொழுதோட அங்கிட்டு போயிட்டு ஒரு 300 400 கையில கிடைக்கும். இப்ப அதையும் வைக்க மாட்டாங்க ஒழுங்கா. நம்மளும் 4 லட்சத்துல போய் வேலை இருக்கான்னு கேட்டும் பார்த்தாச்சு. நம்ம படிப்புக்கு நம்ம உருவத்துக்கும் பார்த்து வேலையையும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா ராணியக்கா, நம்மளும் வேலைக்கு போயிருந்தா 4 காசு கையில பார்த்திருக்கலாம். என் மகளுக்கு வேற பீஸ் வேற கட்டணுக்கா. ஸ்கூல்ல நச்சரிச்சுக்கிட்டே கிடக்காங்க. அந்த சம்பளத்தை வாங்கி அப்படியே பீஸை கட்டி விட்டு இருந்திருப்பேன். நம்மளுக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது.
ஏ ராணியக்கா, அவன் பிஏ பிகாம் எம்ஏன்னு படிச்சவனுக்கே வேலை வெட்டி கிடைக்கலையா? நம்ம 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கிடைச்சிருமா? அடியே, அப்ப நம்ம வேலைக்கே போக முடியாதா? பேசி பேசியே நம்ம நாட்கள் கழிய வேண்டியதானா? ஐயோ கடவுளே, நீங்களாவது புருஷன் மருக சம்பாரிச்சு கொடுக்கறத வச்சு பேசிடுவீங்க. நானே குடிகார மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாதி காசானே வாயிலேயே ஊத்திரானே, 10 ரூபா கூட கையில கொடுக்க மாட்டானே. என் நிலைமை இப்படி போச்சே. ஏ வசந்தி அக்கா, எப்ப பார்த்தாலும் குடிகாரன் புருஷன் தான் சொல்லிக்கிட்டு கிடக்க. தூக்கி போட்டு 4 சாத்து சாத்துறது இல்லாம இங்க வந்து புலம்பிக்கிட்டு கிடக்க. அடியே, அந்த மனுஷனை நான் அடிக்காம இருப்பனாடி? அடிக்க தாண்டிச்சு எயிறேன், திருந்த மாட்டாடி மனுஷன். எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சா அந்த மனுஷனை நான் சீண்டுவேனா? அந்த குடிகார கபோதி எக்கேடி கெட்டா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு என் புள்ளைய பாத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பேனே. இப்ப என்ன வசந்தி அக்கா, வேலை தானே வேணும்? ஆமாண்டி. இங்க பாரு வசந்தி அக்கா, இப்ப படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? நம்மதே 5 பேர் இருக்கோம்ல, நம்மளே ஒரு தொழில ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? நம்மளே தொழில் ஆரம்பிக்கலாமா? அதுக்கு ரொம்ப காசு வரும் டி. ஆமாண்டி சின்ன பொண்ணு, என்கிட்ட 10 விசா இல்லாமத்தே உட்காந்து கிடைக்க, நீ என்னமோ தொழில் ஆரம்பிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ராணி அக்கா, ஒரு ஆளா இருந்து முதல் போட்டு தொழில் ஆரம்பிச்சாதாங்க ரொம்ப கஷ்டம். நம்மதே 5 பேர் இருக்கோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா காசை போட்டு தொழில் ஆரம்பிப்போம்க்கா. நம்ம தொழிலுக்கு நம்மளே முதலாளிக்கா. 5 பேர் முதலாளி. நம்ம யாருக்கிட்டையும் அடிமையா வேலை வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லக்கா. சின்ன பொண்ணு, நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தாண்டி இருக்கு. அக்கா, ஐடியாலாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா என்ன கடை ஆரம்பிக்கிறது? கேட்டிங்களா? என்ன கடை ஆரம்பிச்சாலும் ஒரு சாப்பாடு கடை மாதிரி ஆரம்பிக்கடி. எனக்குலாம் பசி பொறுக்க முடியாது. நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், இல்லைனா கை கால் நடுக்க ஏற்பட்டு முடியும். ஏய் அப்பா, இந்த மொட்டாச்சியும் பிசினஸ்ல சேர்த்துக்கறணும் மாடி. இத வேணா விலக்கி விட்டுருவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுனே. ஆமா, நான் எப்ப பார்த்தாலும் சோறு 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 தான் திங்கிறேன். நீ பீஸால திங்கிற பாட்டி என்கிட்ட. இங்க பாரு ராணி, என்கிட்ட எல்லாம் காசு கம்மியாட்டே இருக்கு. ஒரு சேல பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னாலும் காசு நிறைய தேவைப்படும்ல ராணி. என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? கேட்டிங்களா? எனக்கு ஒரு யோசனை டி. என்னாச்சு சொல்லுங்க. கேட்டிங்களா? இப்பயே வெயில் பல்ல கட்டிக்கிட்டு இழுக்குது. போக போக வெயில் ரொம்ப அதிகமா வருமாட்டி. மக்களுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு மோர் தயிர் அந்த மாதிரி வச்சு வீங்கடி, வாங்கி குடிப்பாங்க. நல்ல ஐடியா மொட்டாச்சி. உங்க மொட்டை தலைக்குலயும் இப்படி ஒரு ஐடியாவா? ராணி அக்கா, சூப்பரான ஐடியாக்கா இது. ஏட்டி, தயிர் மோர் கடையிறதுக்கு பால் வாங்கணும் ஏட்டி. அதுக்கே ஒரு அமௌண்ட் வருமே. ஏக்கா, இப்ப நம்ம கையில இருக்கிற காசை கலெக்ட் பண்ணி அப்படியே சரோஜாக்கா கையில குடுப்போம்க்கா. சரோஜாக்கா தான் மாடு வச்சிருக்காங்கல்ல, பாலை கறந்து நம்மகிட்ட குடுக்கட்டும். நம்ம பாலை காய்ச்சி தயிராக்கி மோராக்கி விற்பனை பண்ணி அதுல கிடைக்கிற லாபத்துல நம்ம பகிர்ந்து எடுத்துக்கிட்டு சரோஜாக்கா கையிலயும் குடுப்போம்க்கா. நல்ல ஐடியாடி. ஆமா ராணி அக்கா, ஆளுக்கு 100 ரூபாய் போட்டாலும் சரோஜா கிட்ட பாலை வாங்கி தயிராக்கி மோராக்கி விற்பனை பண்ணி லாபத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச காசை சரோஜா கையில கொடுக்கலாம். லாபத்துக்கு லாபம் ஆச்சு, பிசினஸும் டெவலப்பும் ஆகும்க்கா. என்ன சரோஜாக்கா, வாயை திறக்காம வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பிசினஸ்ல உங்களுக்கு செய்யறதுல விருப்பம் தானே? எனக்கு என்ன டீ, நீங்க என்ன சும்மாவா பாலை வாங்கிட்டு போக போறீங்க? காசை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போக போறீங்க. அதனால எனக்கு ஒண்ணு இல்ல டீ. இங்க பாருங்க சரோஜாக்கா, மித்த பேருக்கு மாதிரி எங்களுக்கும் பால்ல அதிகமான தண்ணியை ஊத்தி கொடுத்துப்படாதீங்க. அப்புறம் தயிரும் மோரும் கலக்க முடியாது, மொட்டை தண்ணியத்தையும் கலந்து குடிக்கணும். இங்க பாரு டீ, நெட்ட மாடே, ஏன் பசுமாட்டு பாலை என்கிட்டயே குறை சொல்லிக்கிட்டா இருக்க? ஊர் உலகத்துல கேட்டு பாருடி. அவ என்கிட்ட பசுமாட்டு பால் வாங்குறதுக்கு அளவு ஒதுக்கிட்டு இருக்காளுக. என்னமோ 100 200 பால் வாங்குறதுக்குள்ளேயே என்னமோ பில்டப் விட்டுக்கிட்டு இருக்க பாட்டி என்கிட்ட. ஏன் சரோஜாக்கா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? மித்த பேருக்கு ஊத்துற பால்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தாதீங்க, கொஞ்சம் குறைச்சு ஊத்துங்கன்னு தானே சொல்றேன். சின்ன பொண்ணு சும்மா இருட்டி. பாரு, நீ சொல்லவும் சரோஜாக்கா மூஞ்சி எப்படி செவந்து போச்சுன்னு. அதெல்லாம் நம்ம தானே பிசினஸ் பண்ண போறோம், அதெல்லாம் கரெக்டா தான் பாலை கறந்து ஊத்துவாங்க சரோஜாக்கா. ஆச்சி, பிசினஸ் பண்றதுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் போடுறோம் ஆச்சி. நீங்க எம்பிட்டு போடுறீங்க? என்கிட்ட ஏதிட்டி காசு, ஒரு 20 ரூபாய் வாங்கிக்கங்க. 20 ரூபாய் கொடுக்க போறீங்களா? 20 ரூபாய் கொடுத்து மோர் தயிர் வேணா குடிச்சுக்குங்க ஆச்சி. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் போட்டே ஆகணும். அம்பிட்டுத்தேன். வசந்தி அக்கா, இன்னைக்கு பாலை வாங்கி காய்ச்சினா தானே நாளைக்கு தயிர் மோரு கிடைக்கும். இன்னைக்கு வேற நல்ல நாள், இன்னைக்கே கொஞ்சோன்னு வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சிடான்னு நினைக்கிறேன். யாராணி அக்கா, உன் வீட்டுல தயிர் மோர் இருந்தா எடுத்துட்டு வாயேன். கேட்டி, அம்பிட்டு தயிர் மோர் எங்கிட்ட ஏதுட்டி? அடியக்கலா, என் வீட்ல வேணா தயிர் இருக்கு, காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கட்டி. என்னது, உங்க வீட்ல தயிர் இருக்கா? பரவாயில்லையே, இன்னைக்கே பிசினஸ் ஆரம்பிச்சிருவோம். கடவுள் நம்மளுக்கு நல்ல வழியே காமிக்க போறாரு.
சரி டீ, அதான் சரோஜாக்கா வீட்ல தயிர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அத தயிராக்கி மோராக்கி விற்பனை பண்ணிடுவோம். நீங்க ஒரு 2-3 பாத்திரம் தண்ணி உப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எங்க வீட்ல கொஞ்சோண்டு ஊறுகாய் போட்டு வச்சிருந்தேன், நான் போய் அதை எடுத்துட்டு வாரேன். சரி ராணியக்கா, நம்மளும் பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய பிசினஸ் மேக்கனெக்டா வரணும். கண்டிப்பா சின்ன பொண்ணு, கண்டிப்பா நடக்கும். நம்ம 5 பேரும் ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்க முடியும் சின்ன பொண்ணு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஏறு ஏறு ஏறு, நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று